பாய்ஸ் யூனிஃபார்ம்ல இருக்கீங்களே வாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் 2 பேரு, செகண்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் 2 பேரு. வாங்க பாய்ஸ் வாங்க. வெரி குட் வாங்க. வெயிட். See, every day we face different challenges. In spite of the hard tasks before us and the challenges before us, we assemble together to welcome the positive achievements, to welcome the developments. The blessings of the Lord is always with us. Let us all get up and sing Tamil Thai Vaazhathu together to start the program. நீராறும் கடலுத்த நிலமடந்தை கெடிலொழுகும் சீராகும் பதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அது சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you. Today we have all assembled to be a part of a beautiful workshop, a very excellent workshop to be conducted by the members, respected members from Agastya International Foundation. Agastya International Foundation, which is supported by RA Foundation. Which is supported by Infosys. Okay, they have a tie-up with Infosys, and Agastya Foundation is doing an excellent job helping the teachers to become facilitators. பெரும்பாலாக நீங்க வகுப்பறைகள்ல பார்க்கும் பொழுது வகுப்பறைகள்ல ஆசிரியர்கள் மாணவர்களுடன் பேசிக்கொண்டே இருப்பார்கள். மாணவர்களுடைய கவனம் பாடத்தில் இருக்குமா என்றால் சந்தேகம்தான். After 10 minutes, you can hold the attention of the students only for 10 to 12 minutes at the most. Why we are not able to gain the attention of the students? எதனால் அவர்களுடைய அட்டென்ஷனை நம்மளால் அவங்களோட கவனத்தை ஈர்க்க முடியவில்லை என்றால் நம்ம அவர்களுடைய எல்லா புலன்களுக்கும் வேலை கொடுப்பதில்லை. We don't actually teach to touch the senses of the students. There are 5 senses gifted to us by God. நம்ம பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது மாணவர்களுக்கு என்ன ஆகுது? பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது மாணவருடைய வெறும் செவி புலனுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கிறோம் இல்லையா? மற்ற புலன்களுக்கு மற்ற சென்சஸ்க்கு நாங்க வேலை கொடுப்பதில்லை. அதனாலேயே மாணவர்கள் கிளாஸ்ல டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க, ஃபுல் அட்டென்ஷன் பே பண்றது இல்ல. இதே ஒரு வகுப்பறையில் மாணவர்களை நாம இன்வால்வ்
பண்ணும்போது using different types of teaching aids. There are varieties of teaching aids. Audio aids, visual aids, and we have audio visual aids. Right? Audio aids அப்படிங்கிறது என்ன? கேள்வி பொருட்கள் என்று சொல்லுவோம். உபகரணங்கள் நமக்கு கேட்பதற்கு உபயோகமாக இருக்கிறது. Or video aids and visual aids and காட்சி உபகரணங்கள். There are varieties of visual aids. You can make so many number of teaching aids, innumerable number of teaching aids to grab the attention of the students. And you have what you call as audio visual aids. நம்மளுடைய மாணவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா practical examination போது நிறைய டீச்சிங் எய்ட்ஸ் வச்சு நம்ம டீச்சிங் காம்பிடன்சியை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக, பிகாஸ் preparation of teaching aids is a part of your curriculum இல்லையா? சோ YYSCல நம்ம நிறைய பண்ணிருக்கோம் அப்படிங்கறத காட்டுவதற்காக they will buy from the market. குதுப் மினாரையும் ரெட் ஃபோர்ட் மாதிரியும் வெளியில கொடுத்து ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன், அதே மாதிரி தான் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி நீங்க டீச்சிங் எய்ட்ஸை வாங்கிட்டு வந்து அதை டிஸ்பிளே பண்ணுவாங்க. அது வந்து எஃபெக்டிவா இருக்குமா என்றால் இருக்காது. See, the teachers have to put their heart and soul in the preparation of teaching aids. அருமையா அவர்களாக ஆசிரியர்களை மாணவர்களுடைய லேர்னிங் ஸ்டைல்ஸை புரிந்து கொண்டு, ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கற்றல் பாணி இருக்கு. As we have different teaching styles, students are different. So that students have different learning styles. சரியா? மாணவர்களுக்கு பலவிதமான கற்றல் பாணிகள் இருக்கு. அவர்களுடைய மூட், அவங்களுடைய நீட்ஸ், அதை நாம தெரிந்து கொண்டு அவங்களுடைய கற்றல் பாணிகளை தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல நாம டீச்சிங் எய்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கிளாஸ்ல நாம கண்டென்ட்டுக்கு ஏற்றார் போல ப்ரிப்பேர் பண்ணி நாம யூட்டிலைஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற ஒரு அதனுடைய லேர்னிங் அவுட்கம் பார்க்கும்போது that is unbelievable. Students will get engrossed, students will be involved in the classroom. அவர்களும் ஆசிரியர்களோடு சேர்ந்து அந்த கற்பித்தல் உபகரணங்களை தயாரிப்பதில் அதுவும் அவங்களை ஈடுபடுத்தும் போது இன்னும் அவங்களுடைய கற்றல் வந்து மிக சிறந்ததாக விளங்கும். சோ கற்பித்தல் உபகரணங்களை, அதாவது டீச்சிங் எய்ட்ஸ் இப்படி அதிகமாக செலவு செய்யாம ஆசிரியர்களே தயார் செய்வது எப்படி, மோட்டிவேஷனுக்கு அதை எப்படி பயன்படுத்தலாம், பாட பிரசன்டேஷனுக்கு அதை எப்படி பயன்படுத்தலாம், கடைசியில சம்மரைஸ் பண்றதுக்கு, கான்செப்ட்ஸ் சம்மரைஸ் பண்றதுக்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றிய அருமையான விளக்கங்களை இன்னைக்கு அளிப்பதற்காக பல்வேறு ஆக்டிவிட்டிஸையும் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. பல்வேறு உபகரணங்களையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்களை the members of Agastya International Foundation, I welcome all the four of them. Please give them a big hand. First, let me introduce Mr. Karthik. I will always be in touch with Mr. Karthik. எந்த ப்ரோக்ராம்னாலும் வருஷத்துல அவங்களுடைய ப்ரோக்ராம் ஒன்றானா இங்க நடத்திடணும்னு நான் எதிர்பார்ப்பேன். அவ்வளவு அருமையா இருக்கும் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம். உங்களை இன்வால்வ் பண்ணி அவங்க சொல்லிக் கொடுக்கும் போது நீங்களும் அதை ஸ்கூல்ஸ்ல பயன்படுத்தும் போது உங்களுடைய மாணவர்கள் மிகச்சிறந்த கற்றலை அடைவார்கள். தேங்க்யூ மிஸ்டர் கார்த்திக். நெக்ஸ்ட் மிஸ்டர் சுரேஷ் சார். மிஸ்டர் சுரேஷ் is another valuable resource person among us today. Then Mr. Keshavan. Mr. Keshavan. எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஃபவுண்டேஷன்ல தன்னலமற்ற சேவை செய்து கொண்டிருப்பவர்கள். ஆசிரியர்களுக்கு ஃப்ரீயாக இந்த டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி சப்ளை பண்றாங்க. Am I right? எஸ், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய ஸ்கூல்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ்க்கு டைம் இருக்கிறது இல்ல. அவங்க they are already burdened with so many
tasks. So இந்த மாதிரி அருமையான கற்பித்தல் உபகரணங்களை அவர்களே ஐடியா ரொம்ப இன்னோவேட்டிவா தயார் பண்ணி எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த லெசன் பிளான் ப்ரிப்பரேஷன்ல இருந்து டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் இதெல்லாம் எப்படி மாணவர்களை எவாலுவேட் பண்றது, ஸ்டாட்டிஸ்டிக்கலி எப்படி நம்ம அவங்களை எவாலுவேட் பண்ணலாம், மாணவர்களுடைய அவுட்கம்ஸ் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பதை போன்ற அற்புதமான வகுப்புகள் எல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. ஆனா நம்மளால அதை எல்லாமே அரேஞ்ச் பண்ண முடியலனாலும் இந்த டீச்சிங் எய்ட்ஸை பற்றிய ஒரு வகுப்பை நாங்க வருஷம் ஏற்பாடு பண்றோம் with the help of the excellent team. And then we have Kaviyarasan sir. Please, Kaviyarasan sir. So he is new to me. இந்த தடவை நமக்கு வந்திருக்கிறது அவர் is new to me. I welcome you all once again. A small memento to actually honor all the resource persons. I request the students, please come on to the stage. Come on, Albert. Mari, ah. One students one the payala gottu asala na ಒಂದು எங்க போயிட்டீங்க? நான் போய் கொடுக்கணும். இங்க நந்தினி கவியரசு சார் H1 sir. Thank you so much. நாங்கள் இது ஒரு முறையாக வந்து சொல்லுவோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யார் வந்து தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மூலமா yes. Now the program starts. Okay? மைக்கா இருக்குப்பா. ஒவ்வொரு டெஸ்ட்லயும் 3 டீச்சர்ஸ் இருக்காங்க. ரெண்டு பேர் குரூப் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தது அதெல்லாம் ஈஸியா இருக்கும். ரொம்ப டைம் இருக்கு. நாங்கள் பிளான் பண்ணதே 11 நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நீங்க வேகமாகவும் அதே கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் சார் சப்ஜெக்ட் வைஸ் பண்ண சொல்றீங்களா? எப்படி மூணு சார் எவ்வளவு சீக்கிரம் நீங்க அசெம்பிள் ஆகுறீங்களோ அவ்வளவு கத்துக்கலாம். குயிக்கா கத்துக்கலாம். மூணு பேர் அசெம்பிள் ஒரு டேபிள் சூப்பரா இருக்கு.
ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா நிதி குறிச்சு ஒரு கேள்வி பண்ணிருக்கேன். சரிங்களா? எல்லாரும் நம்ம நேரம் வச்சுருக்கேன், பேக் ஒன் சைடாக வச்சுருக்கேன். ஓகே, நம்ம உட்காந்து நிதி குறிச்சு வந்து ஒரு ஏர்ஸ்டேப் பேக் ஒன் சைடு கேட்குறேன். கேளுதா? ஓகே, வேண்டாம் உங்களுக்கு கேட்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் வேணாம வந்துருங்க. காலத்துல இந்த எல்போவை ஒரு 7 ஆங்கிள் வச்சு 90 டிகிரி ஆங்கிள் வச்சுங்க. 2 காலத்துல ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த பென்ஸ் வந்து 2 இருக்கணும். சரியா? பென்ஸ் வந்து 2 இருக்கணும், வித்தவுட் சப்போர்ட் இல்லாம. ஓகேவா? வித்தவுட் சப்போர்ட் இல்லாம பென்ஸ் வந்து 2 இருக்கணும். ஒரே விஷயம் பண்ணக்கூடாது, இந்த பேக் போன கண்டாகக்கூடாது. எல்போ வெளியே இருக்குல்ல, இங்கேயும் கண்டாகக்கூடாது. இந்த எல்போ எல் ஆங்கிள் இருக்கணும், 90 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். நம்ம ஹிப்புக்கும் பாடிக்கும் 90 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். ஓகேவா? ட்ரை பண்றீங்களா? அப்புறம் கையை வைங்க, ஃப்ரண்ட் வைங்க. சப்போஸ் என்ன அப்படின்னா எழுந்துப்பாங்க. சார் பொசிஷன் வந்து சார் பொசிஷன் தான். சரிங்களா? என்ன செய்யணும்? எழுந்துக்கணும். அதுதான் டாஸ்க். எழுந்து போறா செய்யணும்ங்க. இந்த பசங்களை சாதாரண நினைச்சீங்க. ஹலோ, ஹலோ. டீச்சர்ஸ் வந்து அதுக்கான பேஜ்ல நீங்க பேசுறதா எப்பவும் பேச முடியாது. இன்டராக்டிவா இல்ல, மஷின் ஸ்டைல் டெவலப் பண்ணுவாங்க. நீங்க பக்கத்துல யோசிச்சு அந்த செகண்ட் எங்க அந்த வாங்குவாங்க டைம் எடுக்கும். இந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க பேச முடியும். அந்த கூட்டோ எல்லா டீச்சர்ஸ் பேசக்கூடாது. நீங்க தவிர ஓகே, வித்தியாசத்துக்கு நாம வித்தியாசம் இல்லை. ஓகே, தெரியாது. இப்ப என்ன சொல்ல அப்படின்னா, உங்களுடைய பேலன்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்க ஃப்ரண்ட் போகக்கூடாது, கால் பேக் ஆகக்கூடாது. அவ்வளவுதான். நீங்க எழுந்துருக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க எழுந்துக்கிறீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீங்க எழுந்துக்கிறீங்கன்னா
புரியுதா? ஓகே, ஆக்சுவலா என்ன முடியாது, எழுந்திருக்க முடியாது. ஏன் அவங்க அப்ப சொல்றேன், அதுக்கப்புறம் அதுக்கு டாக்டர் நீங்க அவங்க ஒரு நோட்டு கொடுக்குறாங்களா, அது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவுட்லைன் எல்லா டீச்சர்ஸுக்கும் ஒரு டீம்ல, அதாவது ஒரு டேபிளுக்கு ஒரு சிசரு பிரிண்ட் வந்து இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். ஒரு கம்மி ஒரு சிட்டியா இருக்கும். இதுல எது இல்லைன்னா சொல்றேன், எடுத்து சொல்றேன். ஷீட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு போர்டு இருக்கு. இந்த போர்டு அவுட்லைன் கட் பண்ணிட்டீங்க. இந்த போர்டு அவுட்லைன் கட் பண்ணி இது டைல சரிங்களா, இந்த டைலே இப்படி எடுத்துச்சு. இந்த போர்டை என்ன பண்ணது, டேமேஜ் இல்லாம செய்யணும். ஒரு பார்டர் கட்டணும், டேமேஜ் பண்ணாம கட்டணும். அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது, போட்டு பண்ணக்கூடாது, இதுவும் பண்ணக்கூடாது, போட்டு பண்ணக்கூடாது, டேமேஜ் பண்ணக்கூடாது. கட் பண்ணி அவுட்லைன் கட் பண்ணிடுங்க. ஓகேவா?
முடிச்சிங்களா? கற்பனை முடிச்சிங்களா? என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் என்ன செய்யுங்க, லைன் எது வரைக்கும் இருக்கோ அதை கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு இது வெளில வரும் இல்லையா, அப்ப இந்த லைனை இன்சர்ட் பண்ணி பேஸ்ட் போட்டு ஒட்டிடுங்க. ஓகேவா? எடுத்துக்கலாம். கட் பண்ணிடுங்க. லைன் வந்து கட் பண்ணிட்டு இது பேஸ்ட் பண்ணி
Okay. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னா இது அளவு இருக்குல்ல, அதெல்லாம் கலந்து விட்டோம். அந்த பீக்கை மட்டும் என்ன செய்யணும், பின்னாடி பக்கம் கொஞ்சமா கவர் ஓகே. கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. இந்த சைடு அந்த லைன் போடுறதுல இந்த லைன்ல தான் சம்மா அப்ளை பண்ணணும். ஃபுல்லா சம்மா அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மூக்கு மட்டும்தான், அது மட்டும் என்ன செய்யுங்க, பின் பக்கம் கொஞ்சமா சம்மா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி என்ன செய்யுங்க, ரெண்டுத்தையும் ஒட்டுங்க. அப்படி ஒட்டும்போது என்ன பண்ணக்கூடாது, ஒரு பாடியை வந்து போட்டா கூடாது. சரிங்களா? புரியுதா? கேளுங்களா? ஒரு பாடியை பண்ணக்கூடாது, போட்டா கூடாது. அது ஒட்டுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் செய்யுங்க. புரிஞ்சுங்களா? அப்படியே ஓகே. புரியுங்களா? இப்போ எல்லாருடைய மன தயாரா இருக்கா? ஓகே ரெடியா? இப்போ ஒரு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விஷயத்தை செய்யும் போது அதுக்கு
நிக்குதா? கண்டிப்பா நிக்காது. சரியா? கீழே வச்சிருங்க. ஓகே. அடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா பேப்பர் கிளிப் கொடுக்கணும் இல்லையா? அந்த பேப்பர் கிளிப்ல 2 கிளிப் எடுத்துக்கங்க. ஒரு விங்ஸ்ல ஒரு கிளிப்பும் இன்னொரு விங்ஸ்ல இன்னொரு கிளிப்பை நீங்க என்ன செய்யலாம் அட்டாச் பண்ணலாம். அது எப்படி அட்டாச் பண்ணலாம்னா இதுலயே என்ன செய்யுது பலன்ஸ் இருக்குல்ல கலர் லைன் அந்த கலர் லைன் கேட்க என்ன செய்யணும் இதை ஒரு கிளிப் அட்டாச் பண்ணணும். சரிங்களா? ரெண்டு பக்கமும் அட்டாச் பண்ணணும். ஓகே இப்போ ட்ரை பண்ணுங்க. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இதுலயே பாதுகாப்பு பண்ணிக்கலாம். சரிங்களா? பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ரைட். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ போடாம இருக்கும்போது என்ன ஆச்சு? இப்போ நம்ம ஒரு விஷயம் கால்குலேட் பண்றோம். அப்புறம் என்ன பாருங்க. இப்போ ஒரே 4 கொடுங்க இல்லையா? இப்போ என்ன டாபிக் இத ஆட் பண்ணுங்க. இத பண்ணுங்க. ஒண்ணா இந்த விஷயம் இத பண்ணுங்க. அதான் ரைட் ஆட் பண்ணுங்க. ரைட் அதே மாதிரி சொல்லுங்க. மூணு பேர் செஞ்சிருக்கோமா? முன்னாடியே இருந்தது இருந்தது நம்ம
சரிங்களா? இப்போ முதல்ல இருக்கும் இப்போ எனக்கு எக்ஸாம் போகும் சரிங்களா? இப்போ மாசம் உடனே என்ன பண்ணுவாங்க? முன்னாடியே என்ன பண்ணுன்னா இந்த போர்டு வந்து இந்த பக்கம் மாசத்துக்குள்ள என்ன பண்ணுன்னா இந்த ரைட் பக்கம் இருக்கும். இந்த போர்டு பார்க்காம விட்டுருவாங்க. நான் என்ன செஞ்சிருக்கேன், ஒரு லிங்க்ல கொஞ்சம் மாசம் ஆக்கணும்னு இது என்ன ஆயிருக்கு, பேலன்ஸ் ஆயிருக்கு. என்ன ஆயிருக்கு, பேலன்ஸ் ஆயிருக்கு. என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரிதான் இது மொத்தம் பார்த்தீங்களா எல்லா ஆட்களுக்கும் சென்றார் நடுவு நமக்கு சென்றார் நடுவு சரிங்களா? உட்காரும் போதே நம்ம சென்றார் நடுவு நம்ம அர்த்தம் உங்களுக்கு இல்லையா? நான் உட்கார்றேன், நான் நல்லா பெருமானா டெவலப் போது சென்றார் காலேஜ் சைடா இருந்தேன். என்ன செய்ய பேக் சைடா வச்சுக்கிறேன். எல்லாமே நம்ம ஏழு நேரத்தில் இருக்கும் ஓகேவா? இந்த லெக்கு பைக் எல்லாமே இருக்கும். இதோட ட்ரையும் இதோட பாடியா எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் 90 டிகிரி. என்ன செய்யலாம் ஓகேவா? இப்போ இதோட பேலன்ஸ் ஃபுல்லா எங்க இருந்து பண்ணா விஸ்வாக எங்க பண்ணா இல்ல ஆடி வைக்கணும் சரிங்களா? எல்லாரும் இப்போ நான் என்ன மூவ் ஆகணும். என்ன பண்ணணும்? இப்போ நார்மலா என்ன பண்றதுனால பாடி பண்ணி கொண்டு வராம மூவ் பண்ண முடியாது. அப்படி இல்ல அப்படின்னா நம்ம கார் செய்ய போறோம் சரிங்களா? நீங்க நம்ம அப்படி கொண்டு போறோம் என்ன பண்றோம் அதுல ஈஸி பண்ணி நம்ம மாத்தலாம் சேஞ்ச் பண்ணலாம். அதாவது ஃபைனல் வந்து சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்றதுனால தான் என்ன பண்ணி நம்மளால எழுதுது. நம்ம பார்க்கும்போது நம்ம முன்னாடி வரும்போது அதாவது ஃபைனல் சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா மாஸ் நம்ம என்ன பண்ணுறோம் கொண்டு வரோம். அப்போ மூவ் பண்ணலாம். இதே போல எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் சென்ட்ராலிட்டி சேஞ்ச் பண்ணாங்க ஆப்ஜெக்டை மூவ் பண்ண முடியாது சரிங்களா? இது சென்ட்ராலிட்டி ஓகேவா? இல்ல நாங்க ஸ்கிப்லே பண்ணிக்கலாம். எங்கோ பண்றதுக்கு அது ஸ்கிப்லே பண்ணிக்கலாம். நிறைய இருக்கு. அடுத்து இன்னும் நிறைய போறோம் சரிங்களா? ஓகே புரியுதுங்களா? ஓகே இந்த மாதிரி நம்ம கிளாஸ் போகும்போது வீட்டுக்கு வந்து இன்வென்ட் ஆவாங்க அதனால நம்ம வாங்கி போட்டுருக்கா அவங்க வேலை கிடைக்கக்கூடிய பொருள் எடுத்துக்கோங்க. அவங்க அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் ஓகேப்பாங்க. நான் காசு கொடுக்குறேன். மருந்து இருக்குல்ல, மருந்து ஒரு ஓகே மருந்து இருக்கு இல்லையா? இந்த போன் என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வைக்கிறேன். இங்க வச்ச நாளுக்கு பலூனு என்ன போகும் வரதுமா எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். டீச்சர்ஸ் ஸ்டாப்ல இருக்காங்க. நீங்க சொன்னதா சரி ரைட் ஆன்சர் ஆல் ஆன்சர் இல்ல. நீங்க குட்டி கேட்டீங்க ஸ்கூல்ல அப்படியே அமைதியா இருக்காங்க. அதே மாதிரி அவங்க டவுட் வந்து ஆன்சர் வந்து ரைட்டா இருக்கணும். ஆன்சர் பண்ணுங்க. இந்த பலூனை நான் வைக்கிறேன். பாஸ் போகுது சரிங்களா? நான் இந்த பலூனை ஒரே இடத்துல நிக்க வைக்கணும். நிக்க வச்சா என்ன பண்ணலாம்? கம் போட வைக்கலாம். ஒரு ஆப்ஷன் அது பண்ண ஈஸி மீடியம் ஆல் அந்த மாதிரி அந்த காம்பெட் ஆகிட்டே
காத்து இல்லாத வைக்கலாம். ஓகே நீங்க சொல்லுங்க. அப்புறம் ஓகே இப்போ தண்ணி பண்ண போறது இல்ல அது பண்ணாம ஓகே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா தஞ்சாவூர் கோம் பார்த்துருக்கீங்களா? தஞ்சாவூர் கோம் பார்த்துருக்கீங்களா? பாருங்க தஞ்சாவூர் கோம் பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணாது அந்த பொம்மை என்ன பண்ணுவாங்க மண்ணாட்டு பண்ணுவாங்க மண்ணாட்டு பண்ணுவாங்க அந்த மண்ணு கிளியமா இருக்கலாம் அதே போல என்ன போறாங்க என்ன பண்ணாங்க மண்ணாட்டு பண்ணி நிற்குமா அதுதான் இது மண்ணாட்டு மண்ணாட்ட முடியும் அவ்வளவு மண்ணாட்ட முடியுமா அவங்களால ஊருக்கு மண்ணாட்ட முடியுமா ஊருக்கு எப்பவும் பண்ண முடியாது ஊருக்கு முன்னாடி எவ்வளவு மண்ணாட்ட முடியும் அவங்களால அது அந்த பேச நிற்குமா அது அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம ஓகே அந்த வெயிட் ஆட் பண்ணலாம் அவ்வளவுதான் ஓகேங்களா இன்னும் நம்ம வெயிட் ஆட் பண்ணலாம் என்ன பண்ணுறா ஓகே காய் என்ன செய்யுங்க இதை இன்சர்ட் பண்ணிக்கங்க நீங்க காய் யூஸ் பண்ணிக்கங்க ஓகே காய் என்ன செய்யுங்க ஒரு இன்சர்ட் பண்ணிட்டு நம்பர் பண்ண கொடுக்குறோம் என்ன செய்யுங்க காய் என்ன முடிச்சு கட்டிடுங்க ஓகேங்களா
ஓகே பிரேமா அப்படியே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா ரெடி லைட்டா போங்க லைட் போவோம் லைட்டா போடுங்க எதுக்கு அப்படியே அப்படியே ஒரு நாள் போட்டாலும் இந்த காய் வந்து கொஞ்சம் தெரியக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படியே போகலாம் ஆப்ஷன் போகும் இந்த ஆப்ஷன் அப்படியே ஒரு நாள் காயின் பேசிக்கலாம் ஆனா நம்ம வந்து இதை ஒரு சீரியஸ் உருவாக்கணும் நம்ம செய்யக்கூடாது யாரும் செய்யலாம் செய்வோம் அது கொஞ்சம் ஹைட் பண்ணணும்ல ஹைட் பண்ற போது என்ன பண்ணோம் இந்த காயின் ஹைட் பண்ண போவோம் இந்த காயின் ஹைட் பண்ண என்ன பண்ணோம்னா அப்படியே என்ன பண்ணிக்கலாம் ஓகே மேடம் பாருங்க வைக்கிறேன் இப்போ நான் இப்படி சொன்னா என்ன ஆகுது தெரியுதுங்களா என்ன செய்யறேன் ரெண்டு பக்கம் பிரிச்சு விட்டாலும் என்ன ஆகாது ஒரு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும் சரிங்களா சரிங்களா நீங்க ஸ்மைலி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இருக்கிற மாதிரி ஓகேவா நீங்க இந்த ஸ்மைல் ஆட் பண்ணுங்க
ஓகே மேடம் இருக்கீங்க நல்லா போடுறீங்களா நம்ம சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு டோன் அவசியமா நிறைய நம்ம போடலாம் தமிழ் யூஸ் பண்ணலாம் ஹிஸ்டரி யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் நம்ம என்ன செய்யலாம் இதுல நிறைய கணக்கு கொண்டு வரலாம் பாணியில ஓகேங்களா எந்த டீச்சிங் எடுத்துக்கிட்டாலும் அதை எப்படி செய்யுது இல்ல வேற மெட்டீரியல் வச்சு செய்யலாமா அது என்ன கான்செப்ட் சொல்லணும் அது என்னென்ன டாபிக் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கொஸ்டின் டவுட் எழுதுறதுல நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோ நீங்க கேட்கற கொஸ்டின் கேட்க ஒரு அவங்க ஸ்டூடெண்ட் அடுத்த ஆக்டிவிட்டி தான் போகும் நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட்ல கிளாரிஃபை பண்ணிக்கலாம் உங்க ஸ்டாப் மாதிரி பேசணும் சரிங்களா எது நினைச்சு போறாங்க சார் நீங்க பேசும்போது லிசன் பண்ணுங்க, நீங்க என்ஜாய் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்ல சார் நம்ம பேசும்போது நீங்க அட்டென்ஷன் கொடுங்க. அப்புறம் இன்னும் டைம் கொடுப்போம். அப்புறம் இது சிஸ்டமா தான் அவங்க சொல்றது உங்களுக்கு கேட்குறேன். பேசாம என்ன சொல்றாங்க கேட்டுட்டு அப்படி பேசி என்ன சொல்றாங்க
இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நல்லா இருக்கிற நம்மளுக்கு நேச்சுரல் சப்ஜெக்ட் இருக்கு மூணு தினமும் பார்க்கணும் தினமும் பார்க்கலாம் தினமும் பார்க்கலையா ஒரு முறை பார்க்க முடியாது ஆமாங்களா அப்பா வந்து அங்க என்ன நடக்குமா ஏதாவது பார்க்கணும் எல்லாம் கருப்பு பழங்கள் இருக்கும் அவங்க மேல வெள்ளையா இருக்கும் நீங்க மாட்டேங்க பிளாக் எல்லாம் எங்கேயும் போகல ஓகேவா அந்த மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா சின்ன பாக்கெட் பண்ண போறோம் ரவுண்ட் இருக்குல்ல இந்த ரவுண்ட்ல என்ன செய்யணும் அப்படின்னா அவுட்லைன் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி என்ன பண்ணுங்க ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிட்டு மேல இருக்கிற பிக்சர் இருக்குல்ல பிக்சர் பண்ணிக்கங்க மேல இருக்கிற பிக்சர்ல இதுக்கு லெஃப்ட் சைடுல ஒரு ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த ரவுண்ட மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுங்க அது எதுக்கு என்ன பண்ண வேண்டாம் கட் பண்ண வேண்டாம் சரிங்களா இந்த சர்க்கிள் டி சர்க்கிள் கட் பண்ணுங்க அப்புறம் இந்த ரவுண்ட் ஏரோ மார்க் இருக்குல்ல இந்த ஏரோ மார்க் என்ன பண்றா லைன்ல உள்ள கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க இந்த ரவுண்டையும் ஏரோ மார்க் மட்டும் என்ன செய்யணும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும் உள்ள ஒரு பாத்து ரிமூவ் பண்ணணும் ஓகேவா புரியுதா சொல்லும்போது கூட இது கொஞ்சம் நேரம் வரணும் ஏன்னா இங்க கட் பண்ணி எடுத்துட்டீங்க இந்த ரவுண்ட் தனியாக எடுத்தீங்கன்னா டவுட் இருந்தாலும் புரியுது அது சைட்ல இருக்குங்களா பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க வெறும் மார்க்கெட் பண்ணுங்க பண்ணி உள்ள ரிமூவ் பண்ணுங்க ரைட் மேல பண்ணி உள்ள ரிமூவ் பண்ணுங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது Sir,
डब्बा की तरह பார்த்தீங்களா சென்ட்ரா சொருகிறதுக்கு ஒன்று போதும் கொடுங்க சார். சேம் ஃபேஸ் ஆஃப் மூன், சேம் ஃபேஸ் ஆஃப் மூன், அது நிலவின் ஒரே பக்கம். சோசியல் சயின்ஸ் ஆக்டிவிட்டி தான் பண்ணுவாங்க. எவ்வளோ சொல்றாங்க சீரியஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு
சீரியஸ்னஸ் நம்ம ப்ராக்டிக்கல் இருக்குதுல்ல அப்போ வாங்குறப்ப தெரியும். ஓ இந்த ஷேப் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணல அதில் வரணுமா சார்? கரெக்டாக அதில் வந்து நிற்கணுமா? ஆமாம், நாங்கள் ரொட்டேட்டிங் டிஸ்க் செய்கிறோமே அது மாதிரி. அதே தான், சேம் தான், ரொட்டேட்டிங் டிஸ்க் தான். ரொட்டேட்டிங் டிஸ்க் தான். ரொட்டேட்டிங் டிஸ்க் தான். அதை காந்த இதில் அதை நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க? அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம இருக்கிற மெட்டீரியலில் நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். மெட்டீரியல் சேம் தான். நம்ம போகிற வட்டம் தானே இது, நம்ம போகிற வட்டம் இது, நம்ம போகிற வட்டம் தான். இது சின்ன சின்னதாக வட்டம் போட்டு கலர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் இங்கே இருக்கு, அவங்க நம்ம என்ன சொல்லி தரோம் அப்படின்னா மெட்டீரியலை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். ஒரே இப்போ இந்த எடுத்துட்டு போனால் இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது, நிறைய இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி தான். நீங்கள் முடிச்சிட்டிங்களா? தேங்க்ஸ். மேடம் நீங்க அதிகமா போட்டு காரணம்னால சரிங்க மேடம். அது இதுலயும் வரல, இதுலயும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உனக்கே நான் வரதுக்குள்ள அவசரம். பிரெயின் இல்லைன்னா பக்கத்துல கடவை பொம்மைக்கு வேண்டாம் அது எங்கிட்ட கொடுத்துக்கலாம்ல. நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன் சார். உங்க பேர் என்ன சார்? கவியரசன். என் தம்பி பேர் சார். எங்க மாமா பையன் பேர் கலையரசன். இன்னொன்னு இது அப்படியே கூட வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன கொஞ்சம் பெருசாகிடுச்சு, டேஸ் வராது. டைம் ஆயிடுச்சு, இதை முடிச்சிடலாம். ஈவினிங் ஆகும் மேடம். புரியல மேடம். லஞ்ச் கொண்டு வர சொல்லியிருப்பாங்க, கொண்டு வர சொல்றீங்களா? அதெல்லாம் இருக்கு. அந்த பிரேக் சாப்பிட்டு இங்கே இருங்க, லஞ்சுக்கெல்லாம் விடுவோம். கொடுப்பா இருந்துச்சா? நம்பர் எதுத்தியா? 029 எதுத்தியா? ரெட்டில் ஒன்று, ப்ளூவில் ஒன்று தனியா? ஒன்றாவே எதுத்தியா? அதான் சொன்னேன், ரெட்டில் ஒன்று. குரூப் அப்போ பிரிக்க முடியும் கரெக்டாக மிக்ஸாக கூடாது, வேறு நல்ல அது இல்லை விடு வேணாம். அது நம்பர் தான் தேவை, கலர்லாம் முக்கியம். ஓகே, ரிஸ்க் எடுத்துட்டீங்களா? ஓகே, நம்ம நார்மலாக இது டீச்சிங் மெட்டீரியல் செய்கிறோம் இல்லையா, டீலம் பண்ணுற மாதிரி தான். இது சிம்பிள் தான், ஓகேங்களா? இது எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. இது நம்மளாம் கொஞ்சம் என்ன பண்ணணும், இது நம்மளா வரைஞ்சது.
வேற ஒன்றும் இல்லை, நம்ம டிஸ்கில் நாம நம்மளுடைய கண்டென்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்க் இருக்கு. இதுல என்ன பாத்தீங்களா? அதுல என்ன இருக்கு? இதுல அந்த மூணுடைய டிஃப்ரெண்ட் பிளேசஸ் பார்க்குறோம் நம்ம. சரிங்களா? ஸோ இப்போ 3 அமாவாசை அன்னைக்கு என்னைக்கு அமாவாசை வருது, என்னைக்கு பௌர்ணமி வருது, என்னைக்கு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், அதெல்லாம் எப்போ வருதுன்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம டிஸ்க்கு இதை வந்து மேலே வச்சுட்டு இந்த டிஸ்கை நம்ம கீழே வைக்க போறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏற்றுங்களா? இந்த டிஸ்கை கீழே வச்சுட்டு இந்த டிஸ்கை மேலே வச்சு என்ன பண்ண போறோம், சென்டரா பின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன செய்யுங்க, அந்த நோட்டீஸ் போர்டு பின் இருக்குல்ல அதோட யூஸ் பண்ணிக்கோங்க, அது நல்லா இருக்கும். பட் இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா குண்டூசி யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்க நோட்டீஸ் போர்டு பின் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், மாடல்ஸ் பார்க்கறது நல்லா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ கவனிங்க. ஓகே, இங்க என்ன இருக்குன்னு பாத்துங்க. சென்டரா யார் இருக்கா? குண்டூசி இருக்குல்ல? வெரி குட். அந்த குண்டூசி நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, குண்டூசியை குத்துறோம்ல அது வந்து எர்த்தா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அங்கே தானே இருக்கோம், நம்ம இடத்துல தானே இருக்கோம். ஸோ இதை நம்ம எர்த்தா நம்ம என்ன செய்யறோம், கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து எர்த்துக்கு 3 வந்து நேச்சுரல் சேட்டலைட். ஸோ இது 3 இது. ஓகே, நம்ம எர்த்துல இருந்து 3 பார்க்குறோம். 3 பார்க்கும்போது எல்லா நாளும் நம்மளுக்கு ஒரே மாதிரி நம்மளுக்கு 3 விசிபிளா இருக்குன்னா அப்படி இல்லை. சரிங்களா? ஒரு நாளைக்கு சின்னதா இருக்குல்ல, ஒரு நாளைக்கு ஃபுல் மூணு இருக்கும், கொஞ்ச நாளைக்கு வளரும், கொஞ்ச நாளைக்கு தேயும். ஓகேவா? எவ்வளவு வளருது, ஒரு நாளைக்கு எவ்வளவு வளருது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும். சரி, இதுல பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றோம், ஃபுல், இது வந்து ஃபுல் மூன். என்ன மேடம்? இல்ல மேடம், நியூ மூன் வந்து பார்க்கணுங்களா? நியூ மூன்ல தான் ஸ்டார்ட் பண்ணணுமா? சரி, ஓகே ஓகே, நம்ம நியூ மூன்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? அவங்களோட விருப்பத்தை ட்ரை பண்ணலாம். நம்ம நியூ மூன்ல தான் என்ன செய்யலாம்? அப்படியா? சரி, ஓகே ஓகே, நியூ மூன்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம நியூ மூன் இருக்கு, அமாவாசை இருக்கு இல்லையா? அமாவாசையில இருந்து நம்ம என்ன செய்யறோம், இந்த டிஸ்கவரி பண்றோம். இப்படி காட்டுங்களா? அப்படி காட்டக்கூடாது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நியூ மூனுக்கு ஃபுல் மூனுக்கு எவ்வளவு நாள் டிஃபரெண்ட் உங்களுக்கு? 15 days to 14 days. ஓகேவா? பிரச்சனை இல்லை. 15 days 14 days. ஓகேவா? இப்போ நம்ம பூமிய நிலா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் எடுத்துக்கும்? 27.3 நாள் எடுத்துக்கும். சரிங்களா? 27.3 நாள் எடுத்துக்கும் இல்லையா? சோ அதை தான் என்ன பண்றாங்க இதுல, அந்த 27 நாளும் நிலா எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறோம். ஓகே, இப்ப நமக்கு நியூ மூன் இருக்கு. நியூ மூன் வந்து 2 நாளுக்கு இங்க செய்த நிலா வந்து இங்க 2 நாளுக்கு அப்புறம் நிலா என்ன ஆகும்? இங்க தேய்தா வளருதா? வளர் பிறைன்னு சொல்றோம். 2 நாளுக்கு இந்த மாதிரி நிலா இருக்கும். சோ அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. 5th டேக்கு நிலா எப்படி இருக்கும்? 7.5 days நிலா எப்படி இருக்கும்? 7.5 days நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவார்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? முதல் காற்பகுதி அப்படின்னு சொல்றோம். அடுத்து 10 daysக்கு நிலா என்ன செய்யும்? இது கிப்பஸ்ன்னு சொல்றோம். இதுக்கு பேர் என்னன்னா கிப்பஸ். முக்கால் பாகம் நிலா நமக்கு தெரியும், அது வந்து கிப்பஸ், வேக்சிங் கிப்பஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? 10th டேக்கு. அதுக்கப்புறம் 12.5 days. அடுத்து 14 daysக்கு அடுத்து என்ன வரும்? ஃபுல் மூன் வரும். அகைன் ஃபுல் மூன் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அகைன் என்ன செய்யறோம்? இது வந்து ஃபுல் மூன் வந்தா 2.5 daysக்கு என்ன செய்யும்? நிலா வந்து தேய ஆரம்பிக்கும். ஸோ என்ன செய்யறோம்? அகைன் நம்ம ரொட்டேட் பண்ண நம்ம என்ன பண்ணலாம்? 5th day, 7.5 days, 7.5 daysக்கு என்ன செய்யும்? செகண்ட் குவார்டர். அப்போ 10th day அகைன் 12.5 days. அதுக்கப்புறம் 14 daysக்கு நியூ மூன். அந்த மாதிரி நம்மளுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை நாம என்ன செய்யறோம்? சோசியல் சயின்ஸுக்கு யூஸ் பண்றோம். ஆமாவா? சோசியல் சயின்ஸ் தானே? இது வேற என்ன இருக்கா? நம்ம வேற எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம்? சயின்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், சயின்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். சோ இதே டிஸ்க நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிக்கு நம்ம யூஸ் பண்றோம்?
மேக்ஸ் யூஸ் பண்றோமா? சயின்ஸ்லயே 7th ஸ்டாண்டர்ட் வருது. ஆ சோசியல் சயின்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் 6க்கு வரும். சயின்ஸ்லயும் இருக்கு, சோசியல் சயின்ஸ்லயும் இருக்கு. ஓகேவா? இது நம்ம இங்க 2 டிஸ்க் தான் நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம், 2 டிஸ்கா செஞ்சிருக்கோம். இதான் நாம சயின்ஸ் கான்செப்ட் இன்க்ளூட் பண்ணிருக்கோம், சோசியல் சயின்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். நம்ம இதுல மேக்ஸையும் இன்க்ளூட் பண்ணலாம், தமிழ் இன்க்ளூட் பண்ணலாம். நம்ம இதுல கிரியேட்டிவா நம்மளுடைய திங்கிங்கை கொண்டு வந்து நம்ம இது ஒரு டீச்சிங் ஐடியா மாத்துறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? இருக்கிற டீச்சிங் ஐடியா நம்ம எந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம இன்க்ளூட் பண்றோம்ன்றத ட்ரை பண்ணணும். ஓகேவா? இது ஒரு டிஎல்எம் தான். ஓகேவா? டீச்சர்ஸ்ல தான் உங்களுக்கு பொறுப்பை ஷேர் பண்ணுங்க. நாங்க செஞ்சோம். டவுட் இருக்கா அதுல எப்படி செய்யறதுன்னு? நீங்களே பண்ணலாம், என்ன பண்ணலாம், டிராப் கூட பண்ணலாம். நம்ம பாசிபிளா செய்யறதா எல்லாமே செய்யலாம். ஜஸ்ட் டிராப் பண்ணலாம். இல்ல பிக்சர்ஸ் நிறைய வரும், எடுத்துக்கலாம். இல்ல சாஃப்ட் காப்பி வேணாலும் நான் அனுப்பிச்சு விடுறோம். அடுத்தது பாசிபிளா வேற தமிழுக்கு வேற விட்டுலாமா? ரொம்ப நேரம் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியலையா? ஓகே, அடுத்து நம்ம லஞ்சுக்கு போயிடலாம். இப்போ லஞ்சு பார்த்தோம்னா ஒரு கேம் கண்டக்ட் பண்ணிடலாங்களா? எனக்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்குன்னு தெரியல. ஹெட் கவுண்ட் வேணும். அவங்களுக்கு நீங்க சொல்றீங்களா? 1 2 சொல்றீங்களா மேடம்? 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 3 4 6 7 8 9 சரி. D 29 30 34 35 40 41. ஓகே, பரவாயில்ல. 3 டீமா பிரிச்சுக்கலாம். 1 வந்து 10 வரைக்கும் ஒரு டீம், 11 to 20 வரைக்கும் டீம் ஒரு டீம், 21 to 30 வரைக்கும் ஒரு டீம். சரியா? ஒரு 10 பேரா இருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ஓகே, அவங்க போய் வரிசை நீங்க 4 குரூப்ஸா 1 to 10 4 குரூப்ஸா இருங்க. சார் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இந்த கேம்ஸ் மூலமா நீங்க அவங்களுக்கு வந்து ஈஸியா டீச் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி டீச் பண்றது வந்து எல்லா மேஜருக்குமே யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நாட் ஓன்லி சயின்ஸ் தான் எங்ககிட்ட அதிகம் இந்த மாதிரி டிஎல்எம் இருக்கும். இப்போ மேஜராக யூஸ் பண்ணால் இது எதுவுமே டிஎல்எம் செய்யாமையே நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா கேம்ஸ் அதுக்கு எதுவும் நீங்கள் காஸ்ட்டே செலவு பண்ண தேவை. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதை நீங்கள் நிற்க வச்சு சொல்லிடலாம். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய இருக்குது, அது சார் சொல்லுவாங்க. ஓகே, ஒரு 3 டீமா பிரிச்சிருக்கீங்களா? வரிசையா நிக்கிறீங்களா? அங்க போயிட்டு 1 to 10 வரைக்கும், 11 to 20, 21 to 30, 31 அவங்களா? ஓகே ஓகே. அட்டை 10மா? 20 அட்டை தான். அவ்வளவுதான், அதுக்கு மேலாம் கிடையாது. 20 அட்டை தான் இது. நம்பர் தானே இது? நம்பர் ஷோ பண்ணல, வேற ஒண்ணு. ஏன் இந்த மாதிரி மொக்கு விளையாட்டுலாம் அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஐம் கண்டுபிடிச்சேன். நோ மைக் இருக்குன்ற. இப்படி இருக்கலாம். ஓகே, ஒண்ணும் இல்ல. நின்ட்டீங்களா? 3 ரூபா தானே, 3 ரூபா தானே. வின் பண்ற டீம் இன்னொரு டீம் விளையாடலாம். 3 ரூபா நில்லுங்க. டென்த்னா 3 ரோஸ் தானே வரும். 10 ஹைட் வைஸ் கூட நினைக்கு
ஓகே நம்பர் 0 இருக்கா? இதான் நம்பர் சொல்ல போற நம்பர் அதுதான். ஓகே இல்ல 10 பேர் இருக்கீங்களா அதுல? 1 2 3 4 நீங்க நில்லுங்க சார், நான் நோட் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 சார் நீங்க ஹைட்டா இருந்தா பரவாயில்ல சார், மாத்திடுங்க. அவ்வளோ பேர் இருக்கீங்களா? முன்னாடி ஓகே பரவாயில்ல. இல்ல ரொம்ப ஓகே நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே 4 டீம் இருக்கீங்களா? இப்போ நம்ம 2 டீம் தான் விளையாட போறோம். ஓகேங்களா? இந்த 2 டீம் ஒரு முறை விளையாடுவாங்க, இந்த 2 டீம் ஒரு முறை விளையாடுவாங்க. இந்த 2 டீம்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த டீம் வந்து இந்த பக்கம் யார் வின் பண்றாங்களோ அந்த டீம் கூட ஃபைனல் வருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் இது. என்னங்க 0 1 2 3 4 5 6 7 இந்த ரூம். ஓகே இந்த ரெண்டு டீம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருங்க. இந்த டீம் விளையாடி முடிச்சுட்டோம், அதுக்கப்புறம் விளையாடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்க கொஞ்சம் கேப் விடுங்க, இந்த பக்கம் சென்டரா கொஞ்சம் கேப் விடுங்க. எல்லாரும் ஆப்போசிட்டா பார்த்து நில்லுங்க. கொஞ்சம் நிறைய கேப் விடுங்க. நீங்க கொஞ்சம் ஃப்ரண்ட் பேக்ல போங்க. ஓகே இன்னும் கொஞ்சம் பேக்ல போங்க. உங்ககிட்ட எத்தனை இருக்கு? ஓகே நாங்க மேடம் ஒரு கார்டு எடுத்துக்கின்னு மீதி கார்டு பாஸ் பண்ணுங்க. ரெண்டமா எடுத்துங்க. மேலே கார்டு எடுக்காதீங்க, ரெண்டமா எடுங்க. மேலே கார்டு எடுக்காதீங்க, ரெண்டமா எடுங்க. சச்சை கொடுத்துட்டீங்களா? பரவாயில்ல விடுங்க. ஓகே இப்போ உங்ககிட்ட என்ன கார்டு கொடுத்துருக்கேன். அந்த கார்டில் நம்பர்ஸ் இருக்கும், 0 to 9 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 0 இருக்கா? எந்த டீம்லையும் கை தூக்குங்க. 0 யாரு? ஓகே 1 2 3 4 5 இந்த சைடில் 5 யாரு? ஓ அங்கே இருக்கீங்களா? 5 6 7 8 9 ஓகே குட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ட்ரையல் மாதிரி பார்ப்போம். சரிங்களா? இப்போ நான் ஒரு நம்பர் சொல்லுவேன், கொஞ்சம் இந்த பக்கம் வந்து நேரம் நில்லுங்க, கருவா நிற்காதீங்க, நேரம் நில்லுங்க. இப்போ நம்பர் சொல்றேன். இப்போ நான் ஒரு நம்பர் சொல்லுவேன், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட நான் சொல்ற நம்பர் வந்து ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்ல வந்து அவன் நம்பரை ஷோ பண்ணணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் நான் 1 சொல்றேன் அப்படின்னா, இப்போ 2 டீம் இருக்கீங்களா? இந்த 2 டீமுக்கு டீம் நேம் வச்சிடலாமா? நீங்களே ஒரு டீம் நேம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு டீம் நேம் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சனே. என்ன சார்? குறிஞ்சி முல்லை. இது அவங்களோட விருப்பம். உங்களுக்கு நீங்க உங்களுக்கு நேம் வச்சுக்கலாம், அந்த டைம் அவசியம் இல்லை. இல்லையா? ஓகே இப்போ 0 சொன்னா 0 ஒரு ஸ்டெப் வந்து 0 காட்டணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் 2 நம்பர் ஆட் பண்ணுவேன், ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன். 2 சொன்னா என்ன செய்யணும்? 2 வந்து ஷோ பண்ணணும். சப்போஸ் 25 சொன்னா 25 வந்து காட்டணும், 2 5 காட்டணும். 2 5 தான் காட்டணும், 5 2 காட்டக்கூடாது. பாருங்கன்னா 25 25 இருக்கணும். சரிங்களா? 25 நம்பர் சேஞ்ச் பண்ணா என்ன ஆகாது? 52 ஆயிடும். நான் சொல்ல நம்பர் தான் காட்டணும். சரிங்களா? அப்போ நீங்க அரேஞ்ச் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும்? அரேஞ்ச் ஆகிக்கணும். நீங்க எனக்கு ஷோ பண்ண வேண்டாம். இந்த குரூப் ஷோ பண்ணுங்க, இந்த குரூப் ஷோ பண்ணுங்க, வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஒரு ட்ரையல் பார்ப்போமா? ரூல்ஸ் புரிஞ்சுதா? ரூல்ஸ் புரிஞ்சுதுங்களா? குரூப் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஈஸி மீடியம் ஹார்ட்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். ரெடியா? ஓகே 6 வெரி குட். போயிட்டு வந்துருங்க. 9 9 6 டிஃப்ரெண்டா இருக்கா? ஓகே ஓகே ரெடியா? ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? இது முல்லை டீமா குறிஞ்சி டீம்? குறிஞ்சி டீம் முல்லை டீம். சார் இது யாரு ஸ்கோர் கொடுக்குறோம், யார் வின் பண்றான்னு பாத்துங்க. இந்த டீம் வந்து அந்த டீம் கூட விளையாடணும் போகணும். சரிங்களா? ஓகே ரெடியா? ரெடி? ஓகே 5 நீங்க காட்டுங்க. நீங்க நின்று அப்படியே என்கிட்ட ஷோ பண்ணுங்க. ஓகே ஓகே பார்க்க வந்துருங்க. 7 நீங்க அப்படி அந்த பக்கமே ஷோ பண்ணுங்க. ஓகே சார் சூப்பர் சார். 25 25
இப்ப பாருங்க, இது 52, இது 25. ஓகே, சோ புரிஞ்சுதாங்களா இது? ஓகே, இப்பதான் இதுக்கப்புறம் தான் கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ரெடியா? ரெடி. நம்ம இதுக்கப்புறம் ஸ்கோர் சொல்றேன், நோட் பண்ணீங்க. இதுக்கப்புறம் ட்ரையல் புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட். ரெடி, ஸ்டார்ட். இப்பதான் கேம் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் யார் வின் பண்றாலும் அவங்களுக்கு ஸ்கோர். ஓகேவா? அது இப்போ டைம் கொடுப்பேன். 5 செகண்டுக்குள்ள என்ன பண்ணணும்? அரேஞ்ச் ஆயிடணும். இது கொஞ்சம் காம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. 46. 1 2 3 4 5. ஸ்டாப் 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 ஸ்டாப். என்ன நம்பர் இது? இது என்ன நம்பர்? 46ங்களா இது? நீங்க சொல்லுங்க. 64. இது என்ன நம்பர்? இந்த குரூப் சொல்லுங்க. 64. இப்படி நின்னே காமி சொல்லுமா? நம்மள பார்த்த மாதிரியே அவங்க 10 மணி காட்டலாம். இந்த டீம் இந்த டீமுக்கு ஷோ பண்ணணும், இந்த டீம் இந்த டீமுக்கு ஷோ பண்ணணும். கரெக்டா இருக்கா? நான் செக் பண்ணிக்கிறேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ரைட்டா செக் பண்றது. அது செக் பண்றதுக்காக. அது சரியா? ரெடியா? ரெடி? ஓகே, நெக்ஸ்ட் நம்பர். யாரும் வின் பண்ணல. ஓகேவா? ஓகே. 789. 1 2 3 4 5. ஸ்டாப். ஓகே, 789. 789. ஓகே, வெரி குட். ரெண்டு டீமா வின் பண்ணிருக்காங்க. 5 மார்க் நோட் பண்ணீங்க சார். இந்த குரூப் குறிஞ்சி டீமுக்கு 5 மார்க்ஸ், இந்த டீமுக்கு 5 மார்க்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 825. 825. 1 2 3 4 5. ஓகே, ஸ்டாப். அங்க பாருங்க, இந்த டீம் நீங்க வின் பண்ண கூடாது, இங்க வந்துட்டாங்க. ஓகே, இந்த டீம் தான் வின் பண்ணாங்க. கரெக்ட்டுங்களா? காட்டுங்க, நம்பர் காட்டுங்க. நான் நம்பர் சொன்னேன் 825 சொன்னேன். 825. இது 5 to 8. இதுதான் 825. ஓகே, அவங்க அரேஞ்ச் ஆயிட்டாங்க. அதனால நீங்க தப்பா அரேஞ்ச் ஆனது, ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் ஆனது நீங்க, ஆனா வின் பண்ணது இந்த டீம். ஓகே, இந்த டீமுக்கு 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட் நம்பர்ஸ் கேட்டுக்குங்க. 2586. 2586. 1 2 3 4 5. ஸ்டாப் 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 ஸ்டாப். அப்படியே நில்லுங்க. 2586. 2586. 2586. இல்ல, அரேஞ்ச் ஆகல. 2586. ஓகே, இந்த டீம் என்ன பண்ணிருக்காங்க? இந்த முறை இந்த டீம். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? 5,63,987. 5,63,987. 5,63,987. 1 2 3 4 5. Stop. 5,63,987. இந்த பக்கம் இருக்கு. 5,63,987. ஓகே ஓகே, ரெண்டு டீம் கரெக்டா அரேஞ்ச் ஆகுது. வெரி குட், சூப்பர். கிளாப் பண்ணிக்கலாம். ஓகே, முடிச்சுக்கலாமா? அடுத்த டீம் ஆரம்பிக்கலாமா? ஆமா, போதும். இவங்களே ஓகே, இது முடிச்சிடலாம் உங்களுக்கு. இந்த ரோல் வாங்கிக்கலாமா சார்? அந்த டீம் கொஞ்சம் ப்ளே பண்ணிட்டு சரிங்களா?
எந்த டீம் வந்து வின் பண்ணாங்க? வேணாம், நம்ம லஞ்சுக்கு போக போறோம். வின் பண்ண தேவையில்ல. சொல்லுங்க. நோட் பண்ணது யாரு? எந்த டீம் வின் பண்ணாங்க? மார்க்ஸ் கொடுத்துறேன். இந்த பக்கம் டீமா? எல்லாரும் கொடுத்துட்டுமா? கொடுத்துருங்க. ஓகே, இந்த பக்கம் 10 பேர் நில்லுங்க, இந்த பக்கம் 10 பேர் நில்லுங்க. ஓகே, எல்லாரும் கால் வந்துச்சுங்களா? கொஞ்சம் பேர் நின்னுக்குங்க, கொஞ்சம் ஃப்ரீயா நின்னுக்குங்க. ஓகே, ரெடியா? உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தேவையில்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் கேமை பார்த்துட்டீங்க. இல்ல, நீங்க அவங்க பார்த்து கட்டாலே போதும். உங்களுக்கு ரூல்ஸ் தேவையில்லை. ஆல்ரெடி நீங்க ஒரு கேம் ஒரு டீம் பிளே பண்ணதை பார்த்துட்டீங்க இல்லையா? ரெடியா? டீம் பேர் ஊத்தலாமா? இல்ல, அவங்க சொல்லட்டும். உங்க டீம் பேரை நீங்க சொல்லுங்க. அவங்க டீம் அவங்க சொல்லட்டும். அதுக்கப்புறம் உங்க டீம் பேர் என்ன? பேரை சூஸ் பண்ணுங்க. விராட் கோலி டீம். அந்த தோனி டீமா? தோனி டீம், விராட் கோலி டீம். அவங்க வச்சுட்டு விடுங்க. சரி, விடுங்க. ஓகே, ரெடி? எங்க இங்க காணோம். இருக்கு. ரெடியா? உங்களுக்கு கொஞ்சம் டைம் குயிக்கா ப்ளே பண்ணுங்க. ஓகே, இது இதுக்கு வேணாம். 7 7. ஓகே, குட், வெரி குட். இந்த பக்கம் வந்து ஓகே. 9 ஆட்டுங்க. 9 தானா? 6 யார்கிட்ட இருக்கு? அவங்க அப்படி இல்லைங்க. 6 உங்ககிட்ட இருக்கா? ஓகே, வெரி குட். 3 24. ஓகே, 52 1 2 3. இது 25. இது 25. இது நின்னீங்களா கரெக்டா? ஓகே, வெரி குட். இந்த டீம் வின் பண்ணாங்கப்பா. நெக்ஸ்ட், ரெடி? 64 1 2. ஓகே, 1ல 2ல அஞ்சு பண்ணீங்களா? 64. வெரி குட். ரெண்டு டீமும் பார்ப்போம். இந்த டீம் 2 டைம்ஸ் 1 டைம். ஓகே, நெக்ஸ்ட் போமா. 897 897. 1 2 3 4 5. 897 897. வெரி குட். 3 டைம்ஸ் 2 டைம்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போமா. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் நம்பரை. 6852. 6852. 1 2 3 4 5. 6852. 6852 இருக்குங்களா? ஓகே, வெரி குட். 6852. வெரி குட். 4 times 3 times. 4 times 3 times. Okay, 715. 15. 715. 715. Okay, 5 times நீங்க 5 times 4 times. Okay, very good. 952. 1 2 3 4 5. 952. Okay, very good. இப்போ உங்களுக்கு நிறைய வரேன். ஜெயிச்சு நிக்கிறீங்க. அதுதான் 7,89,365. 1 2 3 4 5. என்னங்களா? 789,365. 789,365. 789,365. Very good.
சூப்பர். ரெடியா? இன்னும் சரி, இது ஓகே. இப்போ குரோர்ல நீங்க எல்லாம் கொஞ்சம் விளையாடுறீங்கல்ல, அதனால ஓகே. இதை பார்த்து சொல்றேன், அப்ப நம்பர் தெரியும். 8 crore இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். 8 நீங்க வரையா, அப்ப நீங்க வேணாம். சரி, 8 crore சார். 8 crore 52 lakhs 46,907. Again 8 crore 52 lakhs 46,907. 1 2 3 4 5. Stop. அங்கே நில்லுங்க. அது நீங்க அரேஞ்ச் ஆயிட்டீங்க. நான் 2 times சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்க அரேஞ்ச் ஆயிருக்கணும். இருங்க. 8 crore 52 lakhs 46,907. வெரி குட். 8 crore. இது 6 இது தப்பு. ஓகே, 6 times. வெரி குட். ஓகே, எல்லாரும் கேம் ப்ளே பண்ணீங்க. மேட்ச் டிரா. கொஞ்சம் எல்லாரும் இங்க வந்துருங்க. கான்செப்ட் சொல்லிருங்க. இப்போ இது கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டு லஞ்ச் விட்டுருங்க. ஓகே, இப்ப கேம் ஆனீங்க இல்லையா? கேம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு நம்புறேன். ஓகே, இது வந்து நம்ம என்னன்னா நம்பர் கேம் சொல்றோம். நம்பர் யூஸ் பண்ணாலும் இது நம்பர் கேம். ஓகேவா? நம்பர் யூஸ் பண்ணி நம்ம சொன்னதுனால இது நம்பர் கேம் வைக்கிறோம். இதை நம்ம மேக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். மேக்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்? பிளேஸ் வேல்யூக்கு நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்றோம். அப்புறம் அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் பண்ணலாம். வெரி குட். இதை நீங்க என்ன செய்யலாம்? இன்னும் நீங்க சைனோட மிக்ஸ் பண்ணலாம். சைனா பிளஸ் மைனஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிபிளிகேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு 4 கார்டு எக்ஸ்ட்ரா ஆகும். இதை நீங்க என்ன செய்யலாம்? 2 + 2 ஆன்சர் வந்து போதும். இல்ல 2 ஒரு கார்டு நிக்கணும், பிளஸ் வந்து சென்டரா நிக்கணும், அகைன் 2 வந்து நிக்கணும். சோ 2 இல்ல அப்படின்னா நம்ம சேம் நம்பர் திரும்ப ரிப்பீட் ஆகறோம் பாத்துக்கங்க. சோ சப்போஸ் 2 + 1 ன்றது 3. ஒரு 3 வந்து நிக்கணும், சென்டரா பிளஸ் வந்து நிக்கணும், அதுக்கப்புறம் 1 வந்து நிக்கணும், ஈக்குவல் டு 1 நிக்கணும், அதுக்கப்புறம் 3 வந்து நிக்கணும். ஓகேவா? சோ இது மேக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சயின்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம்? இதை சயின்ஸ்க்கு நம்ம என்னன்னா சேம் கான்செப்ட் என்னன்னா இதுல நம்ம கொஸ்டின் எழுதணும், அதுக்கு ஆன்சர் எழுதி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கார்டு கொடுங்க, கால்குலேட்டருக்கு. ஓகே, சரி வரட்டும். என்ன அப்படின்னா இதுல நீங்க ஒரு 20 கொஸ்டின் செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு 20 கொஸ்டின்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுல நீங்க நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு? நம்பர் 1. ஓகே, ஒரு கார்டு நம்பர் இல்ல, ஏன்னா இந்த பக்கம் இதுக்கு பின்னாடி இருக்கு. நான் கார்டு 1க்கு என்ன செய்யறேன்? நான் பின் பக்கம் என்ன செய்யறேன்? கார்டு நம்பர் நான் நம்பர் 1 இங்க வந்து ஒரு கொஸ்டின்ஸ் எழுதுறேன். என்ன சயின்ஸ் ஏதாவது கேள்வி கேளுங்க. இல்ல சயின்ஸ் மட்டும் இல்ல, எதோ நாளும் கேளுங்க. ஏதாவது ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேளுங்க. how many bones in our human body? ஓகேவா? இங்க என்ன செய்யறேன்? நான் நம்பர் 1 மனித உடல்ல எத்தனை எலும்புகள் உள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா நம்பர் 1 தான். நான் என்ன செய்யறேன்? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன். மனித உடம்பில் எத்தனை எலும்புகள் உள்ளது அப்படின்னு. இந்த ஆன்சர் என்ன இருக்கணும் அப்படின்னா செகண்ட் நம்பர் கார்டுல இருக்கணும். சரிங்களா? அவர் என்ன செய்வாரு? அவர் நம்பர் 2 அப்படின்னா அவருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஆன்சர் வந்து இவர் என்ன சொல்லுவாரு? ஆன்சர் என்னதுக்கு மேடம்? 206 வந்து அவர் என்ன சொல்லுவாரு? 206 சொல்லுவாரு. ஆன்சர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் அவர்கிட்ட இன்னொரு கேள்வியும் இருக்கும். அந்த கேள்வி அவர் என்ன செய்வாரு? ட்ரிபிள் பண்ணுவாரு. ஓகேவா? அவர்கிட்ட சயின்ஸ் வேற என்ன கேள்வி கேளுங்க? வேற என்ன கேளுங்க?
நீரின் குறியீடு. இப்போ பயாலஜி வந்தா பயாலஜிலே வருவோம். நம்ம கெமிஸ்ட்ரி அப்புறமா போகலாம். சரிங்களா? ம் சூப்பர் மேடம். இதய துடிப்பு எத்தனை முறை துடிக்கும் ஒரு நிமிஷத்துக்கு? ஒரு நிமிடத்திற்கு இதயம் எத்தனை முறை துடிக்கும்? அவர் கேள்வி கேட்பாரு. சரிங்களா? தேர்டு கார்டு கிட்ட என்ன இருக்கும்? ஆன்சரும் இருக்கும். அவர் வந்து 52 தெரிஞ்சா மட்டும் தான் என்ன பண்ணுவார் அவரு? சாரி 72 தெரிஞ்சா மட்டும் தான் என்ன வரும் அவருக்கு? 72 ஆன்சர் வந்து 72 சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்பாரு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி சயின்ஸுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இது இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், சயின்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், சோசியல் சயின்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லா கொஸ்டின் எல்லாருக்குமே டெக்னிக் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். கொஸ்டின் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். டெக்னிக்கெல்லாம் ஒன்று தான், மேக்ஸுக்கு வரும். இதெல்லாம் நீங்கள் நம்பர் சர்ச் பண்ணி நம்பரை மட்டும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கேம் மூலமாக குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன நம்ம எடுத்ததெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லை புரியலையா, அவங்க நம்ம சொல்கிற ஆன்சர்லாம் கற்றுக்கிட்டாங்களா, எவல்யூஷன் பண்ணுறதுக்கு அந்த கேமை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம ஒரு டாபிக் எடுத்துருப்போம், அந்த டாப்பிக்கை எவல்யூஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேம் மூலமாக கனெக்ட் பண்ணால் அவங்க ஆன்சரும் அவங்களுக்கு மைண்டில் தெளிவாக நிற்கும். ஓகேங்களா? ஏன்னா கேம் மூலமாக அவங்களுக்கு கொஸ்டின் கேட்டு பதில் சொன்னாங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அவங்க படிக்கிறதுக்கு வீட்டில் படிப்பாங்களா படிக்க மாட்டாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு. இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட். ஓகேவா? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? நம்ம டீச்சிங் எய்ட்ஸை நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. இதில் வேற ஆட் பண்ணுறீங்களா? அதில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா சார்? என்ன ஆட் பண்ணுறீங்களா? இல்லையா? ஓகே ஓகே. இதில் டவுட் என்ன இருக்கா உங்களுக்கு? ஓகே. இப்போ லஞ்சுக்கு போங்க. லஞ்ச் பிரேக் விட்டுடலாம். எத்தனை மணி சார் லஞ்சு முடியுது? 2 o'clock வந்துருங்க. 2 o'clock வந்துடும். 2 o'clockனா 2 o'clock கொஞ்சம் முன்னாடியே வந்துருங்க. ஏன்னா டைம் முன்னாடி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்க அவ்வளோ நிறைய நம்ம ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம். இயர்லி ஒன்ஸ் தான் பண்ணுறதுக்காக மேடம் கிட்ட நாங்கள் ஒரு 3-4 months ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைமிங் உங்களை டீச்சர்ஸை வர வைக்கிறது டைமிங்கு எல்லாம் போஸ்ட்போன் ஆகிட்டே வந்துட்டு லக்கிலி மேடம் உங்களுக்கு சீக்கிரம் இதை பண்ணணும்னு இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. அதனால அந்த டைமை நீங்கள் மேனேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் பிரேக் ஃபார் லஞ்ச். ஓகே.